சிற்றம்பலம். வகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று அம்பலக்கூத்தனுடைய திருவடிகளை வணங்கி கொண்டு, தூக்கு சீர் திரு தொண்டத்தொகை விரி வாக்கினால் சொல்லவல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாய்ப்பதி குன்றைவாழ் சேக்கிழானடி சென்னி நிறுத்துவாம் என்று தெய்வ சேக்கிழாருடைய திருவடிகளை வணங்கி கொண்டு, காஞ்சி புராணத்திலே மாதவ சிஞான முனிகள் அருளி செய்திருக்கிறார். திருநாவுக்கரசருடைய தோற்றம் எப்படி இருந்திருக்கும் என்பதை கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகள் கழித்து அவர் வர்ணிக்கிறார். இடையரா பேரன்பும் மழைவாரும் இணைவிழியும் உழவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் நடையரா பெருந்துறவும் வாகிச பெருந்தகை தன் ஞானப்பாடல் தொடையரா செவ்வாயும் சிவவேட பொழிவழகும் துதித்து வாழ்வாம் என்ற அவருடைய பாடலை பாடி திருநாவுக்கரசு பெருமானுடைய திருவடிகளையும் நாம் போற்றி வணங்கி கொண்டு அவருடைய சரிதத்தை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். கடந்த வாரங்களிலே நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் புக்கினார் என்ற செய்தியையும், அங்கே பல்லாண்டுகள் அவர் சமண சமயத்தினுடைய நூல்களை எல்லாம் கற்று அவர்களுக்கு தலைவராக தருமசேனர் என்ற பெயரிலே வாழ்ந்து வந்தார் என்பதையும், திருவதிகையிலே அவருடைய தமக்கையாராகிய திலகவதியார் கைத்தொண்டு செய்து இறைவனிடத்திலே அல்லும் பகலும் இரவும் தன் தம்பி சமண சமயத்திற்கு சென்று விட்டதை மீண்டும் அவனை சைவ சமயத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கசிந்து மனமுருகி வேண்டியதையும், அப்பொழுது பெருமான் அவருக்கு சூளை கொடுத்து ஆட்கொள்வோம் என்று சொல்லி தன்னுடைய திரு அருள் அல்லாத வேறு எவராலும் எந்த வகை மருந்தாலும் தீர்க்க இயலாத சூளை நோயை சிவபெருமான் அந்த தர்மசேனர் என்று சொல்லப்படுகின்ற மருள் நீக்கியார் என்று சொல்லப்படுகின்ற பின்னாளிலே திருநாவுக்கரசு என்று சொல்லக்கூடிய தர்மசேனர் வயிற்றிலே புகுத்தினார். எவ்வகையான மருந்துகளெல்லாம் தீர்க்க இயலாத அந்த நோயை தீர்க்க வேண்டி தன்னுடைய தமக்கையாரை நோக்கி திருவதியைக்கு வருகிறார். தமக்கையார் குருவாக இருந்து அவருக்கு பணிந்து பணி செய்மீன் என்ற உபதேசம் செய்து திரு 5 எழுத்தை உபதேசம் செய்து ஓதி அவருக்கு திருநீரை அளித்து உள்ளே சென்று பெருமானை காணுக என்று சொல்லுகிறார். திருவாளன் அணிந்த திருநீரு திலகவதியார் அளிப்ப என்று ஒரு அற்புதமான பாடலை சேக்கிழார் அங்கே பாடுகிறார். உருவார அணிந்து அந்த திருநீற்றை தமக்கையார் அளித்த திருநீற்றை பூசிக்கொண்ட உடனேயே அவருடைய வயிற்று நோய் சிறிது கொஞ்சம் அவருக்கு குணமானது போன்ற ஒரு தோற்றமும் தன்னால் நிமிர்ந்து நிற்கக்கூடிய நிலையிலே அவர் பெற்று தமக்கையாருடன் உள்ளே சென்று திருவதிகை வீரட்டானத்து பெருமானை பார்த்து கூற்றாயினவாறு விளக்ககளீர் என்ற பதிகத்தை தொடங்கி பாடி, அந்த பதிகம் முடியும் தருவாயிலே தனது வயிற்று வலி சூளை நோய் முற்றிலும் நீங்க பெற்று பெருமானுடைய திருவருள் கிடைக்க பெற்றதையும், சிவபெருமானே அசிரீரியாக தோன்றி உன்னுடைய பாடல்கள் உன்னுடைய நாவின் சிறப்பை இந்த உலகம் என்றைக்கும் மறவாமல் இருக்கும், திரு நாவுக்கு அரசு என்று பெயர் பெறுவாயாக என்று சிவபெருமானே அருளி செய்ததினாலே அன்று முதல் திருநாவுக்கு அரசு என்று அழைக்கப்படுபவராகவும் இருந்ததையும், இவ்வாறு இவர் இங்கே இருக்கின்ற பொழுது பாடலிபுத்திரத்திலே சமணர்கள் இவர் சமண சமயத்தை விட்டு சைவ நெறியிலே சார்ந்து விட்டார் என்பதை அறிந்து அரசனிடத்திலே சென்று தங்களுடைய சமயத்தை விட்டு சென்று விட்டதனாலே அவனை தக்க முறையிலே தண்டிக்க வேண்டும் என்று தெரிவிக்க, அப்பொழுது அரசன் ஏவலாளர்களை அனுப்பி இவரை அழைத்து வருமாறு திருவதிகையில் இருக்கக்கூடிய இவரை அழைத்து வருமாறு சொல்ல, இவர் முதலிலே செல்ல மறுத்து பிறகு இந்த வினைகளுக்கெல்லாம் ஈசன் பொறுப்பாக உள்ளான் என்று அவருடன் உடன் சென்றார். அப்படி சென்றவரை
அந்த சமணர்கள் எல்லோரும் சேர்ந்து அரசனுக்கு தூபமிட்டு, அவனும் அவர்களினாலே சமண சமயத்தை சார்ந்தவனாக இருந்தான். ஆகவே அவர்கள் தூபமிட்டு அவரை சுண்ணாம்பு காலவாயிலே 7 நாட்கள் வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். அதன்படி அவரை 7 நாட்கள் சுண்ணாம்பு காலவாயிலே வைக்க அரசன் உத்தரவிட்டான். 7 நாட்கள் சுண்ணாம்பு காலவாயிலே அவர் வைக்கப்பட்டார். அப்பொழுது மாசில் வீணையும் மாலை மதியமும் என்ற ஒரு பதிகத்தை பாடி அந்த 7 நாட்களும் மிகுந்த குளிர்ச்சியுள்ள ஒரு அறையிலே இருப்பது போலே அவர் தங்கியிருந்தார். சுண்ணாம்பு காலவாயினுடைய வெப்பம் அவரை ஒரு சிறிதும் தாக்கவில்லை. இந்த செய்தியை மாசில் மதி நீடுபுணல் மன்னி வளர் சென்னியனை பேச இனியானை உலகாலுடைய பிங்ககனை ஈசனை எம் பெருமானை எவ்வுயிரும் தருவானை ஆசையில் ஆரமுதை அடிவணங்கி இனிதிருந்தார் என்று சேக்கிழார் பெருமான் அவர் திருநீற்று அறையில் அந்த சுண்ணாம்பு காலவாயில் இருந்த அந்த செய்தியை சொல்லுகிறார். 7 நாட்கள் கழித்து அவரை மீட்டெடுக்கும் பொழுது அவர் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருப்பதை அறிந்து மீண்டும் சமணர்கள் ஒன்று சேர்ந்து அவருக்கு விஷம் கலந்த பார்ச்சோற்றை அளித்து அவரை கொல்ல வேண்டும் என்று அரசனுக்கு தெரிவிக்கிறார்கள். அவ்வாறே விஷம் கலந்த அன்னம் கொடுக்கப்படுகிறது. அந்த விஷத்து நோயின் அந்த விஷம் கலந்த அன்னத்தையும் அவர் கொஞ்சம் கூட அச்சப்படாமல் பெருமான் ஏற்கனவே விஷம் உண்ட கண்டனுடைய திருவடியை நினைந்து அந்த அமுதத்தை அந்த பார்ச்சோற்றை உண்கிறார். அந்த பார்ச்சோற்றில் இருக்கிற விஷம் அவருக்கு அமுதாக அவர் உடலிலே மாறி தங்கியது. அதை பொடியார்க்கும் திருமேனி புனிதருக்கு புவனங்கள் முடிவாக்கும் துயர் நீங்க முன்னை விடம் அமுதானார் படியார்க்கும் அறிவறிய பசுபுதையார் தம்முடைய அடியார்க்கு நஞ்சு அமுதம் ஆவதுதான் அற்புதமே என்று சேக்கிழார் பெருமான் அதை பதிவு செய்கிறார். அப்படி நஞ்சு உண்ட பிறகு அப்பொழுதும் அவர் இரவாமல் இருப்பதைக் கண்டு 3ஆவதாக அரசனுடைய பட்டத்து யானையை அவர் மீது ஏவி அவர் தலையை இடறச் செய்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்று அமணர்கள் மன்னனிடத்திலே சொல்லுகிறார்கள். மன்னனும் அவ்வாறே ஆணையிடுகிறான். அப்பொழுது 3ஆவதாக யானை கொடிய பட்டத்து யானை ஒரு குன்றம் போன்று மிக கம்பீரமாக மிகுந்த வேகத்துடன் ஆக்ரோஷத்துடன் மதம் பெருகி வருகின்ற அந்த யானை இவர் அருகே வந்த பிறகு இவரை வலமாக சுற்றி வலம் வந்து வணங்கி திரும்பி சென்று அவரை அனுப்பிய யானை பாகர்களையும் மற்ற அமணர்களையும் தாக்கி கொன்றது. இதை சேக்கிழார் பெருமான் தண்டமிழ் மாழைகள் பாடி தம் பெருமான் சரணாக கொண்ட கருத்தில் இருந்து குழாவிய அன்புரு கொள்கை தொண்டரை முன் வலமாக சூழ்ந்து எதிர் தாழ்ந்து நிலத்தில் எண்டிசையோர்களும் காண இறைஞ்சி எழுந்தது வேழம். வேழம் என்றால் யானை. அவர்கள் இவரை கொல்லுவதற்காக யானையை அனுப்பினார்கள். ஆனால் யானையோ இவரை சுற்றி வலம் வந்து வணங்கி கீழே முன் விழுந்து வணங்கி திரும்பி சென்றது. ஆக 3 முறைகளிலும் இவரை ஏதும் செய்ய இயலாத அமணர்கள் இப்பொழுது மீண்டும் அரசனிடத்திலே சென்று அவனை அழிக்காவிட்டால் நம்முடைய சமயம் வீணாகிவிடும், உன்னுடைய அதிகாரம் குறைந்துவிடும் என்று அரசனுக்கு தூபமிட்டு அவரை 4ஆவதாக அவருக்கு என்ன செய்யலாம் என்று யோசனை செய்து கடலிலே கல்லை கட்டி போட்டுவிட்டால் கடல் ஆழத்திலிருந்து அவனால் தப்பி வர இயலாது. ஆகவே கடலிலே கல்லை கட்டி போடலாம் என்ற யோசனையை அரசனிடத்திலே சொல்லுகிறார்கள். அவ்விருள் அன்னவர்கள் அரும்பெரும் பாவத்தவன் தான் தொல்லை சமயம் அழித்து துயரம் விளைவித்தவன் தன்னை சொல்லும் இனி செய்வதென்ன சூழ்ச்சி முடிக்கும் தொழிலோர் கல்லுடன் பாசம் பிணைத்து கடலிடை பாய்ச்சுவது என்றார். அமணர்கள் ராஜாக்கு யோசனை சொல்கிறாங்க, அவனை கல்லில் கட்டி கடலில் தூக்கி போடணும்னு. அரசன் உடனே அந்த வேலையை செய்யக்கூடிய ஏவலாளர்களை எல்லாம் அந்தவாறே அவரை கூட்டி கொண்டு போய் கடலிலே கல்லை கட்டி கடலிலே வீழ்த்துக என்று சொல்லுகிறான்.
அப்பரிசு அவ்வினை முற்றி அவர்கள் நெய்கிய பின்னர் ஒப்பரும் ஆழ்கடல் புக்க உரைப்புடை மெய்தொண்டர் தாமும் எப்பரிசாயினும் ஆக ஏற்றுவன் எந்தையை என்று செப்பிய வண்டமிழ் தன்னால் சிவன் அஞ்செழுத்தும் துதிப்பார். அவர்கள் அரசனது அந்த உத்தரவுப்படியே படகு ஓட்டுபவர்கள், அந்த கொலை தொழிலாளர்கள் எல்லாம் அவருக்கு ஏற்றபடி ஒரு பெரிய கல்லை தயார் செய்து, கருங்கல்லை தயார் செய்து அந்த கல்லிலே அவரை படுக்க வைத்து கயிற்றினாலே, பாசம் என்றால் கயிறு, கயிற்றினாலே அவரை மேலும் கீழுமாக நன்றாக இறுக கட்டி பெரிய படகிலே, நாவாய் என்று சொல்லக்கூடிய படகிலே அவரை ஏற்றி நடுக்கடலிலே நல்ல ஆழமாக இருக்கக்கூடிய பகுதியிலே அவரை கல்லோடு இறக்கி விடுகிறார்கள். இதை நம்ம கொஞ்சம் கமலஹாசன் தசாவதாரம்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தினுடைய ஓப்பனிங் சீனில் இந்த மாதிரி ஒரு காட்சி வரும். கமலஹாசனை அந்த பள்ளிகொண்ட பெருமாளோடு சேர்த்து கட்டி கடலில் தூக்கி போடுவது போல ஒரு சீன் அந்த தசாவதாரம் படத்தில் வரும். கொஞ்சம் பார்த்தவர்கள் நினைவு கொள்க. அது அந்த மாதிரி சம்பவம் நடக்கலை. நடந்த சம்பவம் என்ன என்றால், குலோத்துங்க சோழன் சிதம்பரத்திலே நடராஜருக்கு முன்னாலே கோவிந்தராஜ பெருமாள் சந்நிதி ஒன்று இருக்குது. சிதம்பரம் எல்லாரும் போயிருக்கலாம், அங்கே பார்த்துருக்கலாம். நடராஜ பெருமானுடைய எதிர்ப்புறத்தில் கோவிந்தராஜர் என்ற பள்ளிகொண்ட பெருமாள் சந்நிதி ஒன்று இருக்கு. அந்த கோவிந்தராஜ பெருமாளை தான் குலோத்துங்க சோழன் கடலிலே தூக்கி எறிந்தான் என்பது வரலாறு. அவன் சைவ சமயத்தை சார்ந்ததுனால வைணவ சமயத்தை சார்ந்த கோவிந்தராஜ பெருமாளை அவன் கடலிலே தூக்கி எறிந்தான் என்றும், ஆனால் அது மீண்டும் கரை ஒதுங்கியது என்றும், அவருக்கு பிற்காலத்திலே வந்தவர்கள் மீண்டும் அதை எடுத்து மறுபடியும் அதே முன் இருந்தது போலே கோயிலிலே வைத்து விட்டார்கள் என்பதும் வரலாறு. அதில் கமலஹாசன் அது சினிமாக்காக சேர்த்திருப்பார். ஆனால் இங்கே நிஜமாக நடந்தது, நம்மளுடைய அப்பரடிகள் நம்முடைய திருநாவுக்கரசு நாயனாரை அதுபோல ஒரு பெரும் பாறாங்கல்லிலே கயிற்றினாலே கட்டி படகிலே ஏற்றி நடுக்கடலிலே சென்று அவர்கள் விட்டார்கள். செவ்விய தன் திருவுள்ளம் சிறப்ப அவருடன் சென்றார். பவ்வத்தில் மன்னவன் சொன்னபடி முடித்தார் அப்பதகர். பாதகர் என்பது பதகர் என்று வந்தது. ராஜாவின் உத்தரவுப்படி அவரை படகிலே ஏற்றி கல்லிலே ஏற்றி கொண்டு போய் கடலிலே தூக்கி போட்டார்கள். அவர்கள் போட்டவர்கள் என்ன செய்தார்கள், அப்போ பெருமான் என்ன செய்தார் என்பதை ஒப்பரும் ஆழ்கடல் புக்க உரைப்புடை மெய் தொண்டர் தாமும் எப்பரிசாயினும் ஆக ஏற்றுவன் எந்தையை என்று. ஆனால் இவர் கவலைப்படலை. ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், சுண்ணாம்பு நீற்றறையில் ஏசி ரூமில் இருக்கிற மாதிரி இருந்தார். விஷங்கலந்த சோற்றை உண்ணுகின்ற பொழுது இந்த நஞ்சு அமுது பெருமானுக்கு அமுதாகும் என்று இருந்தார். பின்னாடி யானை இடர்கின்ற பொழுது சுண்ணவெண் சந்தன சாந்தும் என்று பாடி அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவது ஒன்றுமில்லை என்று அஞ்சாமல் எம்பெருமானுடைய ஐந்தெழுத்தை ஓதி நின்றார். அதே தான் இப்போதும் உரைப்புடன் மெய்த்தொண்டர் தாமும் என்று இங்கே ஒரு வார்த்தையை சேக்கிழார் போடுகிறார். இந்த உரைப்பு என்றால் பெரியோர்கள் அதற்கு எதுவரினும் பிறழாத நிற்றல், ஒரு கொள்கையிலே ஒரு உறுதிப்பாட்டிலே நிற்பது. அதற்கு எந்த விதமான இடர்பாடு வந்தாலும், எந்த விதமான தாக்கங்கள் வந்தாலும் தளராமல் அந்த உறுதிப்பாட்டிலே நிற்பது தான் உரைப்புடைமை என்று சொல்லப்படுகிறது. இப்போ சமண சமயத்தை விட்டு சைவ சமயத்தை சார்ந்து தமக்கையாரிடத்தில் ஐந்தெழுத்து பெற்று திருநீறு பெற்று பெருமானை ஐந்தெழுத்து சொல்லி ஓதுகின்ற அந்த உரைப்பிலே நின்றவர் இப்பொழுது கடலுக்குள்ளே தான் அதல பாதாளத்திலே நீருக்கு அடியிலே தான் மீழ்கடிக்கப்பட்ட போதிலும் பெருமானை மறக்கவில்லை, அவருடைய திருவடியை மறக்கவில்லை. இதுவும் திருவுளச்சம்மதம், இதுவும் பெருமானுடைய திருவருள், இதுவும் இறைவனுடைய அருள் என்று ஐந்தெழுத்தை ஓதினாராம். அதான் உரைப்புடைமை, எதுவரினும் பிறழாது நிற்றல். அப்போ ஐந்தெழுத்து ஓதுவதில் ஐந்தெழுத்தின் மீது மிக்க நம்பிக்கையுடன் பெருமானுடைய திருவருள் மீது நம்பிக்கையுடன் இருக்கின்ற அந்த நிலையை மாறாமல் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையும் அதையும் நினச்சி பார்த்தோம்னா கொஞ்சம் நமக்கு புரியும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா
மாரியம்மன் கோயில் போகலாமா, நாடியம்மன் கோயில் போகலாமா, அந்த கோயில் போகலாமா, அல்லது பள்ளிவாசல் போகலாமா, வேளாங்கண்ணி போகலாமா என்றெல்லாம் நாம் நம்முடைய சமயத்தையும் நம்முடைய வழிபாட்டையும் மறந்துவிட்டு மாறி மாறிக்கொண்டே இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி மாறாமல் சிவபெருமானே திருகதி, அவருடைய திருவருளே நம்மை காக்கும் என்ற அந்த ஐந்தெழுத்தே நம்மை உய்விக்கும் என்கின்ற அந்த உரைப்பு மாறாமல் நிற்றல் தான் உரைப்புடைமை. அபிராமிப்பட்டவர் கூட சொல்லுவார், நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை என்று. உன்னை தவிர எனக்கு வேற யாரையும் தெரியாது, உன்னுடைய திருவடியை தவிர எனக்கு எதுவும் தெரியாது, உன்னுடைய திருநாமத்தை தவிர நான் வேறு எதுவும் சொல்ல மாட்டேன் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டிலே இப்போது நாவுக்கரசர் நின்றார். அப்பொழுது பாடிய பாடல் நாம் எல்லாரும் அறிந்தது. சொற்றுணை வேதியன் என்னும் தூய்மொழி நற்றமிழ் மாலையால் நமச்சிவாய என்று அற்றமுன் காக்கும் அஞ்செழுத்தை அன்போடு பற்றிய உணர்வினால் பதிகம் பாடினார். அப்பதான் அந்த சொற்றுணை வேதியன் என்ற பதிகம் அவர் கடலிலே அழுத்தப்பட்ட போது அங்கு அவர் பாடினார். இந்த நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து என்னை காக்கும், என்னை உய்விக்கும் என்று அவர் முழுமையாக நம்பினார், திடமாக நம்பினார். 100க்கு 200% அவர் நம்பினார். நமக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதுனால தான் நம்ம தடுமாறுகிறோம். வெவ்வேறு நிலைகளுக்கு வெவ்வேறு விதமான செயல்களை செய்வதற்கு நாம் போகிறோம். ஆனால் நமச்சிவாய நம்மை காக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு ஈடுபாடு இருக்குமானால் என்றைக்கும் அது நம்மை காக்கும். அந்த பதிகத்தில் முழுக்க முழுக்க நம்ம பார்த்தோம்னா அந்த செய்திகளை தான் சொல்லுவார். நமச்சிவாயத்தினுடைய அந்த ஐந்தெழுத்தினுடைய பெருமையை, ஐந்தெழுத்தினுடைய உயர்வை, சிறப்பை அந்த பதிகத்திலே முழுவ பாடினார். பற்றிய உணர்வினால் பதிகம் பாடினார். பற்றிய உணர்வினால் சொல்லுகின்ற போது ஏதோ வாய்மொழியாக சொல்லலை. இப்போ நம்ம மந்திரம் சொல்கிறாங்கன்னு சில பேர் சொல்கிறத பார்க்கணும். ஏதோ வாய் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கு. அதை பெரியோர்கள் வேடிக்கையாக சொல்லுவார்கள், தவளை கத்துது அதனால் என்ன பிரயோஜனம். அந்த மாதிரி சும்மா வாயினால் மந்திரங்களை சொல்லி கொண்டு இருப்பதனால பிரயோஜனம் இல்லை. அந்த மந்திரம் நமக்கு திறம் செய்ய வேண்டுமென்றால், நமக்கு அருள் செய்ய வேண்டுமென்றால் அது மனதின் திறமாக இருக்கணும். அதனால தான் அதுக்கு பேர் மந்திரம் என்பது பெயர். மனதின் திறம். அந்த மந்திரமானது வாய்ச்சொல்லல்ல, நமது மனதுக்குள்ளே அது ஆழமாக ஊறி அந்த மந்திரத்தினுடைய உயர்வையும் சிறப்பையும் அதனுடைய பெருமையும் நாம் உணர்ந்து ஓத வேண்டும், அறிந்து ஓதுவதல்ல. நமச்சிவாய சொன்னால் சிறப்புடையது, துன்பங்கள் விலகும், நமக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்று நம்ம அறிந்து கொள்வது மட்டுமல்ல, நமச்சிவாயம் சொன்னால் நம் வாழ்க்கை மேம்படும் என்பதை நாம் உணரணும். அந்த மாதிரி உணர்ந்து ஓதுகின்ற பொழுது, அதனால தான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது என்று ஞானசம்பந்தர் சொல்லுகிறார். அந்த உணர்ந்து ஓதுகின்ற பொழுது தான் அந்த மந்திரமானது அதனுடைய ஆற்றலை நமக்கு காட்டி நம்மை உய்விக்கும். இங்கே அந்த மாதிரி பற்றிய உணர்வினால் பதிகம் பாடினார். சும்மா வாயினால் சொல்லலை. நமச்சிவாய என்பதை அவர் மனம் உணர்ந்து பெருமான் தன்னை காப்பான் என்ற அந்த நம்பிக்கையிலே அவர் கடலிலே மிதந்தார். பெருகிய அன்பினர் பிடித்த பெற்றியால் அருமலரோன் முதல் அமரர்கள் வாழ்த்துதற்கு அரிய அஞ்செழுத்தையும் அரசு போற்றிட கருநெடும் கடலினுள் கல் மிதந்ததே. தெய்வச்சேக்கிழார் அற்புதமாக பதிவு செய்கிறார். பெருகிய அன்பினர் பிடித்த பெற்றியால். அப்போ இந்த நமச்சிவாயங்கிற மந்திரத்தை அவர் எந்த அளவுக்கு பெருகிய அன்பினர், அன்பினாலே காதலினாலே, ஞானசம்பந்த பெருமான் சொன்ன மாதிரி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க அந்த ஐந்தெழுத்தை அவர் ஓதி 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 தற்பொழுது அந்த பெற்றியால் அருமலரோன் முதல் அமரர் வாழ்த்துதற்கு அரிய அஞ்செழுத்து. நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு என்னவென்றால், மானிடராக இருப்பவர்களுக்கு தான் இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லுவதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு உண்டு. தேவர்களுக்கு வாய்ப்பு கிடையாது. தேவர்கள் என்பவர்கள் மானிடர்கள் தான், நம்மளை போன்ற பசுக்கள் தான், நம்மளை போன்ற ஆன்மாக்கள் தான். பலவிதமான தவங்கள் செய்து, பூசைகள் செய்து, வழிபாடுகள் செய்து அதன் பயனாக அவர்கள் தேவர்கள் என்ற ஒரு நிலையை அடைந்திருக்கிறார்களுடைய. தேவர்கள் என்பவர்கள் நம்மினம் வேறுபட்டவர்கள் அல்ல.
ஆனால் அவர்களுக்கு அங்கே போனால் என்னென்னா தேவலோகத்துலலாம் கோயில் கிடையாது. நம்ம போய் சிவாலயத்துக்கு போய் விளக்கு போடுவோன்னு போக முடியாது. அப்போ அதற்கான வாய்ப்பு எங்கே இருக்குன்னா இந்த மண்ணுலகத்தில் தான் இருக்கு. இந்த பூமியில் தான் நம்ம ஆலய வழிபாடு செய்யலாம், இறைவனை வழிபாடு செய்யலாம். மலரிட்டு நீரிட்டு காய் கனி வகைகளை படைத்து நம்ம இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த பூமியில் மட்டும்தான் உண்டு. அதுவும் மனிதர்களாக, இப்போ விலங்குகளால் கூட செய்ய முடியாது. நம்ம மனிதர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. அப்போது இந்த வாய்ப்பை தவறவிடாமல் நம்ம அதை பயன்படுத்திக்கணும். திருப்பள்ளி எழுச்சியில் சொல்லுவார்கள், புவனியில் போய் பிறவாமையில் நாம் போக்கினோம் அவமே இந்த பூமி என்று வைகுண்டத்தையும் சத்தியலோகத்தையும் பிரம்மாவும் விஷ்ணுவும் சொல்லுகிறார்கள். இந்த உலகத்தில் இருந்து என்ன பயன்? நாம் பூலோகத்திற்கு சென்றால் சிவபெருமானை போற்றி வணங்கலாம், சிவாலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யலாம், அவனை நோக்கி 5 எழுத்து சொல்லி நாம் வாழார வாழ்த்தலாம். அது சத்தியலோகத்திலும் செய்ய முடியாது, வைகுண்டத்திலும் செய்ய இயலாது என்று அவர்கள் சொல்லுவதாக மாணிக்கவாசகர் சொல்லுவார். அப்படிப்பட்ட உயர்ந்த கடுநெடுங்கடலில் கல் மிதந்தது. இவர் அந்த மாதிரி அந்த 5 எழுத்தை ஓதிய பிறகு அழுத்தப்பட்ட கடல் ஆழத்திலே சென்ற அந்த கல் மேலாக 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 மிதந்து அந்த கடலின் மேல் பரப்பிலே கல் ஒரு தெப்பம் போல், ஒரு தோணி போல் மிதந்தது. இந்த அற்புதம் அப்பெருங்கல்லும் ஆங்கு அரசு மேற்கொள்ள தெப்பமாய் மிதத்தலில் செறித்த பாசமும் தப்பியது. அதன் மிசை இருந்த தாவில் சேர் மெய்ப்பெரும் தொண்டனார் விளங்கி தோன்றினார். அந்த கல்லில் இவரை படுக்க வச்சு கட்டிட்டாங்க. இப்போ கல் கீழே போயிடுச்சு, கடல் தண்ணிக்கு கீழே போயிடுச்சு. இப்போது பெருமானுடைய திருவருளினாலே மேலே தெப்பமாக மிதந்தது. அது மிதந்தவுடன் அதை கட்டிய கயிறுகள் தானே அருந்தன. படுக்க வைக்கப்பட்டிருந்த நாயனார் எழுந்து அமர்ந்து கொண்டு பெருமானுடைய திருவடிகளை சிந்தித்து தியானித்து இருந்தார். மெய்ப்பெரும் தொண்டனார் விளங்கி தோன்றினார். அந்த கல்லு மேலே அமர்ந்து கொண்டு இருந்தார். அப்பொழுது சேக்கிழார் பெருமான் ஒரு அற்புதமான ஒரு பாடலை இங்கே சொல்லுகிறார். இருவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தலின் வருபவ கடலில் வீழ் மாக்கள் ஏறிட அருளும் மெய் அஞ்செழுத்து அரசை இக்கடல் ஒரு கல்மேல் ஏற்றிடல் உரைக்க வேண்டுமோ. இதில் 5 எழுத்தின் பெருமையை நேரடியாக சொல்லுகிறார். இதே திருநாவுக்கரசருக்கும் நம்ம அதை அப்படியே அப்ளை பண்ணலாம். இருவினை என்பது நல்வினை தீவினை, இந்த இரண்டும் நமக்கு பாசம்னா கயிறு. மலக்கல், மனம் என்று சொல்லுது மூல மலமாகிய ஆணவம், அதுதான் பெருங்கல் பாறை மாதிரி. ஆர்த்தலின் வருபவ கடலில் வீழ் மாக்களிட, பவம் என்று சொன்னால் பிறப்பு, பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, இதுதான் பவக்கடல் என்று சொல்வார். அது கடல் போன்று விரிந்து பறந்தது. எப்போ பிறக்கிறோம், எப்போ இறக்குறோம், எத்தனை தடவை பிறக்கிறோம், எத்தனை தடவை இறக்குறோம், அது மாதிரி ஒரு கடல் இல்லை 7 கடல் பிறப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 7 கடல்களிலே பிறக்கக்கூடிய வருபவ கடலில் வீழ் மாக்கள் ஏறிட. அப்படி நம்முடைய பிறப்பு என்பது இந்த வாழ்க்கை ஆகிய கடலிலே ஆணவம் என்ற கல்லின் மேலே நல்வினை தீவினை என்று சொல்லக்கூடிய 2 வினைகளாகிய கயிறுகளினாலே கட்டப்பட்டு நம்முடைய வாழ்க்கையானது போய்கொண்டிருக்கிறது. அப்போ அதிலிருந்து விடுபடுவதற்கு நமக்கு எது உதவுகிறது என்று சொன்னால் 5 எழுத்து. வீழ் மாக்கள் ஏறிட அருளும் மெய் அஞ்செழுத்து. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்ம விடுவிக்கிறது, நம்முடைய பவக்கடலில் இருந்து நம்மை விடுவிக்கிறது. அப்படிப்பட்ட 5 எழுத்து ஒரு சாதாரண சின்ன உவர்கடலில், உப்பு கடலில் ஒரு சின்ன கல் மேல் இருந்த நாவுக்கரசரை அமிழ்த்தி விட அவர் அழிந்து போவதற்கு விடுமா என்பதை இங்கே சொல்லுகிறார். அருளுமை அஞ்செழுத்து அரசை இக்கடல் ஒரு கல் மேல் ஏற்றிடல் உரைக்க வேண்டுமோ. இந்த கல்லில் அவர் கடலுக்குள்ளே அமிழ்ந்து போவாரோ, அதற்கு அந்த 5 எழுத்து அவருக்கு விடுமா என்பதை போல ஒரு பாடலியை இங்கே சேக்கிழார் பதிவு செய்கிறார். ரொம்ப நுட்பமான தத்துவ ஆழமிக்க பாடல். அருள் நயந்த அஞ்செழுத்தேத்த பெற்ற அக்கருணை அரசினை திரைக்கரங்களால்
தெருள் தெரு தீர்மையின் சிரத்தில் தாங்கிட வருணனும் செய்தனன் முன்பு மாதவம். அடுத்து ஒரு அழகான ஒரு நயம் சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். இப்போ கல் மேலே மிதந்துருச்சு. கல் மேலே பாசமாகி அந்த கட்டப்பட்ட கயிறுகள் எல்லாம் தானாகவே அருந்து விழுந்து விட்டன. இப்போ நாயனார் திருநாவுக்கரச நாயனார் அந்த கல்லின் மேலே அமர்ந்து சிவபெருமானை ஐந்தெழுத்தோதி துதித்து கொண்டிருக்கிறார். இப்போ அந்த கடலுடைய அலைகள் என்ன செய்ததாம், கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா இப்போ அது தெப்பம் மாதிரி இருக்கு. இப்போ கல் இல்லை, கல்லுடைய வெயிட் இல்லை, தெப்பம் மாதிரி இருக்கு, தக்கா மாதிரி மிதக்குது, கல் மேலே தண்ணி மேலே மிதக்குது. அதனால அந்த கடலுடைய அலைகள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதை கொண்டு அந்த கல்லை கரையிலே கொண்டு சேர்த்தலாம். இந்த கடலினுடைய அறைகள் கொண்டு சேர்த்ததுங்கிறத இங்கே வருணன் கொண்டு சேர்த்தான் என்று சேக்கிழார் பெருமான் அதை உவமிக்கிறார். தெருள் தெரு நீர்மையின் சிரத்தில் தாங்கிட, கடலுடைய மேல் பகுதியில் இவர் உட்கார்ந்துருக்கார். அதனால அவர் என்ன சொல்றார், வருணன் தன் தலை மேலே அவரை அமர்த்தி கொண்டு அந்த தெப்பமாகி அந்த கல்லை தன் தலை மேலே சுமந்து கொண்டு வருணன் செய்தனன் முன்பு மாதம். இப்போ கொண்டு கரையில மெதுவா அவன் நடந்து கரையில சேர்த்தான். அப்போ வருணனுக்கு செய்த அந்த பாக்கியம் இருக்கிறதே. ஏன்னா நாவுக்கரசு பெருமான் அமர்ந்திருக்கிற கல், அந்த கல்லை தன் தலையிலே தூக்குவதற்கு வருணனுக்கு என்ன புண்ணியம் செய்திருக்கணும். ஞானசம்பந்தர் பாடுவார், என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்று சொல்லுவார். அந்த மாதிரி வருணனுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. பின்னாலே வர சுந்தரருக்கும் வருணன் தொண்டு செய்கிறான், நமக்கு நல்லா தெரியும். கடைசி பதிகமாகிய நொடித்தான் மலை பதிகத்தை பாடுகின்ற பொழுது தானனை முன்படைத்தான் என்ற பதிகத்தை பாடி அந்த பாடல் கைலாயத்திலே நிறைவு பெறுகிறது. கைலாயத்திலிருந்து பூமிக்கு அந்த பாடலை வருணன் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சுந்தரர் வருணன் இடத்திலே கொடுக்கிறார். வருணன் கொண்டு திருவஞ்சை களத்திலே அந்த பதிகத்தை சேர்க்கிறான் என்று சுந்தரர் வரலாற்றிலே நம்ம பார்க்கிறோம். இங்கே நாயனார் திருநாவுக்கரச நாயனார் வரலாற்றிலே வருணன் கல்லில் அமர்ந்திருக்கும் அவரை தன் தலைமையிலே தூக்கி கொண்டு மெல்ல 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 திரையாக கடற்கரையிலே கொண்டு அவரை சேர்ப்பித்தான் என்று அழகாக ஒரு செய்தியை சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். இதில் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அழகு ஒன்று நம்ம தெரிந்து கொள்வதற்காக ஒரு செய்தி சொல்லுவோம். பாகவதம் என்ற ஒரு நூல் கிருஷ்ணனுடைய அந்த லீலைகளை சொல்லக்கூடிய நூல், கிருஷ்ணாவதாரத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லக்கூடிய அந்த நூலில் இது போன்ற ஒரு காட்சி இருக்கு. இப்போ இங்கே வருணன் நாயனாரை திருநாவுக்கரச நாயனாரை கல்லோடு கொண்டு சேர்த்தான் என்பது போல அதில் ஒரு நுட்பம். கண்ணன் சிறையில் பிறந்து விட்டான். அவனை ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய யசோதாவிடத்திலே கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இங்கே இருந்தால் கம்சன் கொன்று விடுவான் என்பதனால. இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும், நான் இதாக சொல்கிறேன். வசுதேவர் குழந்தையாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனை ஒரு மூங்கில் கூடையிலே வைத்து கொண்டு மேலே ஒரு துணி, சற்று லேசாக ஒரு துணியை போட்டு மூடிக்கொண்டு தன் தலையிலே தூக்கி கொண்டு யமுனை ஆற்றின் இக்கரையிலிருந்து யமுனை ஆற்றின் அக்கறையில் இருக்கக்கூடிய ஆயர்பாடிக்கு கோகுலத்திற்கு குழந்தையை எடுத்து செல்லுகிறார். அப்படி எடுத்து செல்கின்ற போது யமுனை நதியிலே அவர் செல்லணும். இந்த யமுனை நதியில் இறங்கி ஆற்றின் குறுக்காக இறங்கி அவர் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த யமுனை நதி அவருக்கு இடுப்பு அளவுக்கு இருக்குது, நடந்து போயிட்டுருக்காரு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நடக்க அந்த யமுனை நதியின் தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஏறுதுன்னா அவருடைய இடுப்பு அளவுக்கு இருந்த தண்ணீர் மார்பு அளவுக்கு வருது, கழுத்து அளவுக்கு வருது, மூக்கு முற்ற அளவுக்கு வருது. அவர் இதாகுது, அவரால் நடக்க முடியலை. ஆற்றை கிராஸ் பண்ண தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால மூச்சு விடுவதற்கோ இதாக இருக்க அவர் நடக்க முடியலை. அவர் தடுமாறுகின்ற பொழுது அப்போ இறைவனை நினைக்கிறார், என்ன சோதனையாக இருக்கு, குழந்தை நம்ம தண்ணி அதிகமாக போச்சுன்னா பச்சை குழந்தை, பிறந்த குழந்தையெல்லாம் கொண்டு போகிறாரு, குழந்தைக்கு ஆபத்து நேருமோ என்று தன்னால் முடிந்த அளவுக்கு அவர் தன் கைகளை எல்லாம் தூக்கி அந்த கூடையை மேலே தூக்கி கொண்டு போவதற்கெல்லாம் அவர் முயற்சிக்கிறார். ஆனால் தண்ணி மேலே மேலே ஏறிக்கிட்டே இருக்கு.
ஒரு ஸ்டேஜுக்கு இவருக்கு மேலே போயிடுச்சு. போய் கூடைய போய் தொட்டு அந்த தண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வடியுது. அப்போ இவருக்கு என்னன்னு புரியும்போது, அப்போ யமுனை நதி அவருக்கு காட்சி கொடுத்து, வருத்தப்படாதீங்க, இந்த உலகத்தையே கட்டி ஆழ்கின்ற கண்ணன் குழந்தையாக உங்களுடைய கூடையில் இருக்கான். என்னை கடந்து செல்கின்ற பொழுது அவனுடைய திருவடிகளை வணங்கி அவனுக்கு பாத பூஜை செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். அதனால தண்ணியை நான் மேலே மேலே போய் அவனுடைய திருவடிகளை தொட்டு வணங்கி அவனுக்கு பாத பூஜை செய்து விட்டேன். அதனால் நீங்கள் அச்சப்படாமல் தைரியமாக எந்த தீங்கும் உங்களுக்கு நேர்படாது என்று யமுனை நதி தோன்றி அவருக்கு காட்சி கொடுத்து, அந்த தன்னுடைய அலைக்கரங்களால் தன்னுடைய நீரினாலே குழந்தையாகி இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனுடைய கால்களை தொட்டு வணங்கியதாக பாகவதம் என்ற நூலில் ஒரு செய்தி வரும். நம்ம அப்படி அதை கொஞ்சம் அப்படி இதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்போது அவர் யமுனை நதியானது கிருஷ்ணனுடைய கால்களை தொட விரும்பியது போல இங்கே சேக்கிழார் பெருமான் வருணன் தான் செய்த புண்ணியத்தின் காரணமாக நாவுக்கரசன் அமர்ந்த பாறையினை தன் தலைமையிலே தூக்கி கொண்டு கரையிலே சென்று ஒதுக்குவதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று சேக்கிழார் பாடுகிறார். அப்படி அந்த கரை ஒதுங்கினார். ஏந்தியே கொண்டு எழுந்தருள வித்தனன் பூந்திரு பாதிரி புலியூர் பாங்கரு. இன்றைக்கு நம்ம சொல்லுகின்ற திருப்பாதிரிப்புலியூர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஊரினுடைய ஓரத்தில், கடற்கரையின் ஓரத்தில் அவர் அந்த கல்லோடு மிதந்து வந்து அந்த கரை ஒதுங்கியது. ஒரு படகு எப்படி கரைக்கு ஒதுங்குமோ அப்படி கரைக்கு ஒதுங்கியது. அந்த இடத்திற்கு கரையேற விட்ட குப்பம் என்று பெயர். இன்னைக்கும் கரையேற விட்ட குப்பம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு கடல் போயிடுச்சு, கிழக்க போயிடுச்சு. இந்த சம்பவம் நடந்து 1400 ஆண்டுகள். அப்போது திருப்பாதிரிப்புலியூரில் அந்த கடல் ஓரத்தில் இருந்திருக்கிறது, அங்கே கரை ஒதுங்கி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு கிழக்க கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு அப்பால் கடல் போயிடுச்சு. இப்போ கரையேற விட்ட குப்பம் என்பது ஒரு குடியிருப்பு பகுதி மாதிரி இருக்குது. அங்கே கடையெல்லாம் கிடையாது. ஆனால் அங்கே என்ன செய்திருக்கிறார்கள், கோவை அரண்மனை அறக்கட்டளையின் சார்பாக ஒரு குளம் ஒன்று, சிறு குளம் ஒன்று வெட்டப்படும். அதாவது கடலுக்காக ஒரு சிறு குளம் மாதிரி வெட்டப்பட்டு அந்த குளத்தின் நடுவிலே அப்பரடிகளுக்கு ஒரு நல்ல பிரம்மாண்டமாக ஒரு 5 அடி உயரத்திலே அமர்ந்த கோலத்தில் ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குளத்தினுடைய கரையிலே அப்பரடிகளுக்கு ஒரு ஆலயம், கருங்கல்லினாலே ஆலயம் அமைத்து கொண்டிருக்கிறார்கள். சென்ற வருடம் நான் அடியார்களுடன் சென்று அதை பார்த்துட்டு வந்தோம். வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அண்மையில் ஓரிரு மாதங்கள் முன்பாக அதுக்கு குடமுழுக்கும் நடைபெற்றது என்ற செய்தி கேள்விப்பட்டேன். அப்படி அந்த கரையேற விட்ட குப்பம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில் இன்றைக்கு கோவை அரண்மனை அறக்கட்டளையின் சார்பாக தியாகராசன் ஐயா அவர்களுடைய, வணக்கத்திற்குரிய ஐயா அவர்களுடைய அந்த தலைமையில் ஒரு அப்பரடிகளுக்கு ஆலயம் அமைக்கப்பட்டு அங்கே இருக்கிறது. இன்றைக்கும் போனால் தரிசிக்கலாம். அந்த திருப்பாதிரிப்புலியூரிலே அவர் கரை ஒதுங்கினார். அதன் பிறகு அங்கிருந்த அடியார்களும் பார்த்தார்கள், அவரை போற்றி வணங்கினார்கள். அதெல்லாம் ஒரு 10 பாடல்கள் அந்த வருணனையை சொல்லுகிறார். எல்லோரும் அரஹர சிவ சிவ என்று பெருமானுடைய திருவருளையும் அப்பரடிகளுடைய அந்த மேன்மையும் நினைத்து போற்றி பாராட்டினார்கள். அவர் திருப்பாதிரிப்புலியூர் ஆலயத்திற்கு சென்று அப்பொழுதுதான் மிக அற்புதமான இந்த பாடல், ஈன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் என்ற பதிகத்தை அவர் பாடி அந்த திருப்பாதிரிப்புலியூர் பெருமானை போற்றி பாடுகிறார். சான்றாம் ஒருவனை தண்டமிழ் மாலைகள் சாத்தியனாரே என்று அந்த திருப்பாதிரிப்புலியூர் கடவுளை அவர் பாடி வணங்கி அங்கு சிறிது காலம் இருந்துவிட்டு மீண்டும் திருவதியைக்கு அவர் வருகிறார். அப்படி வருகின்ற வழியிலே திருமானிக்குழி என்ற தலத்தையும் திணைநகர் என்ற நகரத்தையும் என்ற தலத்தையும் தரிசனம் செய்து கொண்டு மீண்டும் அதிகைக்கு அவர் சேருகிறார். திருவதியைக்கு அவர் வருகின்ற பொழுது அங்கிருக்கக்கூடிய அடியார்கள் எல்லோரும் இவருக்கு நடந்த செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்டு இவரை கருங்கல்லிலே கட்டி கடலிலே ஆழ்த்தி பெருமானுடைய 5 எழுத்தின் துணை பிடித்து கிடக்கின்றேனே என்று பின்னாலே சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த 5 எழுத்தினாலே கரையேறிய அற்புதத்தை எல்லோரும் கேட்டு அதிசயித்து அவரை வணங்கி பெரும் விழா எடுத்து அவரை வரவேற்றார்கள். அப்பொழுது அவர் எப்படி வந்தார் என்பதை மற்றொரு பாடலிலே
சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார், நாயனாரின் தோற்றம் எப்படி இருந்தது? திரு அதிகைக்கு வருகின்ற பொழுது தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனியும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணும் பதிகச் செஞ்சொல் செவ்வாய் மேய செவ்வாயும் உடையார் புகுந்தனர் வீதியுள்ளே. திருவதியைக்கு உள்ளே அவர் நுழைகின்றார். அவருடைய தோற்றம் இப்படிப்பட்ட ஒரு கனிந்த தோற்றமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 68 வயது இருக்கலாம் அவருக்கு. இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்ற போது 68 69 வயது அவருக்கு இருக்கலாம். கண்டார்கள் கைதலை மேல் குவித்து இந்த கருணை கண்டார் விண்டாய செய்கை அமன் கையர் தீங்கு விளைக்க செற்றம் கண்டாயினவெல்லாம் எவ்வண்ணம் என்றுரைப்பார்கள் பின்னும் தொண்டாண்டு கொண்டு பிரானை தொழுது துதித்தனரே. எல்லோரும் போற்றி வணங்கினார்கள். சிறிது காலம் அங்கே திருவதிகையிலேயே இருந்தார். மேலும் பல பதியங்கள் பாடினார். நம்ம முன்னாடியே சொன்னோம், திருவதிகைக்கு மட்டும் அவர் 16 பதியங்கள் பாடியிருக்கிறார். 4ஆம் திருமுறையில் 9 பதியங்கள், திருநேரிசையில் 9 பதியங்கள், 5ஆம் திருமுறையில் திரு குறுந்தொகையில் 2 பதியங்கள், 6ஆம் திருமுறை திரு தாண்டகத்தில் 5 தாண்டகங்கள் திரு அதிகைக்கு மட்டும் அவர் பாடியிருக்கிறார் என்று. அந்த மாதிரி மீண்டும் திருவதியிலே பரிவுரு செந்தமிழ் பாட்டு பல பாடி பணி செய்தார். அங்கே அவர் இருக்கின்றார். இந்த சமயத்தில் இவர் இந்த மாதிரி கல்லிலிருந்து தெப்பமாக ஏறி போய்விட்டார் என்ற செய்தி அரசனுக்கு கேட்கிறது. அரசன் இப்பொழுது திருவதியைக்கு வந்தான். இதுக்கு முன்னாடி திருவதிகையில் இருந்த அவரை தன்னிடத்திலே கொண்டு வருக, பொருள் கூடாது கொண்டு வருக என்று முன்னாடி சொன்னவன் இப்பொழுது திருப்பாதிரிப்புலியூர் பாடலிபுத்திரம் என்னும் திருப்பாதிரிப்புலியூரிலிருந்து தான் திரு அதிகைக்கு சென்றான். புல்லறிவில் சமணர்க்கா புல்லாங்கு புரிந்தொழுகும் பல்லவனும் தன்னுடைய பழவினை பாசம் பரிய. இதுதான் இங்கே முக்கியம். அவனுக்கும் வினை இருந்திருக்கு. இவரை இப்படிவெல்லாம் வாட்டி வதைக்கணுங்கிறது அவனுடைய வினை இருந்திருக்கு. அந்த வினை காரணமாகத்தான் அவன் இவருக்கு பொல்லாங்கு செய்து பெரும் பழியையும் ஏற்றான். ஆனால் இப்போ அந்த தீவினைகள் நீங்கினதுனால இப்போ அவன் என்ன செய்தான், அமணர்களுடைய அந்த பொய்யான வாதத்தை புரிந்து கொண்டான். மெய்யான வாதம் எது, மெய் எது என்றால் சைவ சமயம்தான் என்பதை தெரிந்து கொண்டான். அதனால நாயனாரின் அடிபணிவதற்கு வந்தான். புல்லறிவில் சமணர்க்கா பொல்லாங்கு புரிந்தொழுகும் பல்லவனும் தன்னுடைய பழவினை பாசம் பரிய அல்லல் ஒழிந்து ஆங்கு எய்தி ஆண்ட அரசினை பணிந்து வல்லமனர் தமை நீத்து மழவிடையோன் தாளடைந்தான். இதுதான் சிறப்பு. அமணர்களை நீக்கினான். எல்லாரையும் தன்னுடைய சமண சமயத்திலிருந்து நீங்கி சைவ சமயம் சார்ந்தான். திருநாவுக்கரசருடைய திருவடிகளை பணிந்து திருநீரை பெற்றுக்கொண்டு மழவிடையோன் தாள் அடைந்தான். சிவபெருமானுடைய திருவடியைக்கு அவன் சேர்ந்தான் என்று சேக்கிழார் பதிவு செய்கிறார். அரசன் சைவம் சார்ந்து அந்த செய்தியை சொல்கிறார். வீடறியா சமணம் மொழி பொய்யென்று மெய்யுணர்ந்த காடவனும் திருவதிகை நகரின் கண்ணுதற்கு பாடலிபுத்திரத்தில் அமன் பள்ளியோடு பாழிகனும் கூட இடித்து கொணர்ந்து குணபரவீச்சரம் எடுத்தான். இப்போ சமண சமயம் பொய் என்பதை தெரிந்து கொண்டான். சைவ சமயமே மேலான சமயம் என்பதை தெரிந்து கொண்டான். திருநீற்றை பூசிக்கொண்டான். அதனால இப்போ அடுத்து அவன் என்ன செய்தான்னா, பாடலிபுத்திரத்தில் இருந்தக்கூடிய அந்த சமணர்கள் தங்கியிருந்த சமணர்களுடைய பள்ளிகள், அவர்கள் தங்கியிருந்த இடங்கள், அந்த எல்லாவற்றையும் இடித்தான். இடித்து அந்த கல் மண்ணு மரங்கரை எல்லாத்தையும் கொண்டு திருவதிகை கோயிலை மிக பிரமாண்டமாக பெரிதாக எடுத்தான். திருப்பாதிரிப்புலியூர் கோயிலை பிரமாதமாக எடுத்தான். அந்த கோயிலுக்கு குணபரவீச்சரம், அவனுக்கு குணபரன் என்பது ஒரு பட்டப்பெயர். திருவதிகை கோயிலுக்கு குணபரவீச்சரம் என்று தன் பெயரிலே அந்த கோயிலுடைய பெயரை மாற்றி பெரிய மண்டபங்களும் பிரகாரங்களும் அமைத்தான். இப்போ அந்த மாதிரி அந்த மன்னன் மாறினான். இந்த மன்னன் யார்? தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலே நாம் மிகச் சிறப்பானவர்கள் என்று பல்லவர்களையும் சோழர்களையும் பாண்டியர்களையும் பற்றி தான் சொல்லுவோம். சேரர்கள் பற்றி ஒரு சில செய்திகள் தவிர நமக்கு
அதிகமான செய்திகள். அவர்களும் ஒரு பெரிய மன்னர்கள், பெரிய கொடை கொடுத்தவர்கள், சிறப்பாக ஆண்டவர்கள் என்றாலும் பல்லவர்களை பற்றியோ சோழர்களை பற்றியோ, குறிப்பாக சோழர்களை பற்றியோ பாண்டியர்களை பற்றியோ நமக்கு தெரிந்த அளவுக்கு சேரர்கள் பற்றி தெரியும். பிற்கால சோழர்களாகிய விஜயாலய சோழன் முதற்கொண்டு மூன்றாம் குலோத்துங்க சோழன் வரை ஆகிய இந்த சோழர்கள் காலத்தில் 430 ஆண்டுகள் சோழர்கள் நம்முடைய சோழ நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். இந்த 430 ஆண்டும் சோழ நாட்டிலே சைவ சமயம்தான் வளர்ந்தது. விஜயாலய சோழன் முதற்கொண்டு மூன்றாம் குலோத்துங்கன் வரை சைவ சமயத்தை தான் கடைபிடித்தார்களுடைய பிற சமயங்களுக்கு அவர்கள் செல்லவில்லை. பாண்டியர்கள் சில சமயங்களிலே சமண சமயத்தையும் பௌத்த சமயத்தையும் சார்ந்திருந்தாலும் பெரும்பான்மையும் சைவ சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். பல்லவர்கள் சைவ சமயம் முதலிலே சமண சமயத்திலே இருந்து பிறகு சைவ சமயத்திலும் அதன் பிறகு வைணவ சமயத்திலும் இருந்தார். இந்த வரலாறெல்லாம் நம்ம தெரியணும். பல உண்மையான வரலாறுகள் நமக்கு சரித்திரத்தில் சொல்லப்படாமல் மறைக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம தான் தனியாக அதெல்லாம் தேடி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கமும் வேறு விதமாக வரலாறுகளை எல்லாம் திருத்தி கொண்டு போகிறார்கள். ஆனால் இந்த நாட்டை ஆண்ட மன்னர்கள் சைவத்திற்கு செய்த சிறப்பு, சைவத்திற்கு செய்த தொண்டு என்பது மிகப்பெரியது. அந்த வகையில் திருநாவுக்கரசு நாயனாரை இப்படி 4 முறை கொலை செய்ய முயற்சித்த அந்த மன்னவன் யார், அந்த பல்லவன் யார் என்று ஆராய்ச்சி செய்வோம் என்றால், சிம்ம விஷ்ணு என்பவன் பல்லவ சாம்ராஜ்யத்தை நிறுவுகிறான். அவனுடைய மகன் மகேந்திரவர்ம பல்லவன் தான் திருநாவுக்கரசு நாயனார் காலத்திலே அரசாட்சி செய்தவன். அந்த மகேந்திரவர்ம பல்லவன் தான் இவரை 4 முறையிலும் கொலை செய்வதற்கு ஆணையிட்டவன். பிறகு அவரிடத்திலேயே சைவனாக மாறி திருவதி கோயிலையும் திருப்பாதிரப்புலியூர் கோயிலையும் எடுத்து செய்தவன். இந்த மகேந்திரவர்ம பல்லவனை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சைவ வரலாற்றில் அவன் மிகப்பெரிய ஒரு தொண்டு செய்திருக்கிறான். அதை தவிர தனிப்பட்ட முறையிலே அந்த மகேந்திரவர்ம பல்லவன் மிக்க சிறப்புடையவனாக இருந்திருக்கிறான். அவனை பற்றி கொஞ்சம் தெரியணும்னாக்கா நம்ம கல்கி எழுதியிருக்கக்கூடிய சிவகாமியின் சபதம் என்ற நாவல், பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம் என்று 2 பெரும் சரித்திர நாவல்களை கல்கி எழுதியிருக்கிறார். அதில் பொன்னியின் செல்வன் என்பது சோழர்களை பற்றியது, ராஜராஜ சோழனை பற்றிய வரலாறு. சிவகாமியின் சபதம் என்பது இந்த மகேந்திரவர்ம பல்லவனை பற்றியும் அவனுடைய மகன் நரசிம்மவர்ம பல்லவனை பற்றியும், நம்முடைய திருச்செங்காட்டங்குடியிலே பின்னாலே சிறுதொண்டர் என்று பிள்ளைக்கறி சமைத்த அந்த சிறுதொண்டருடைய இயற்பெயர் அதுக்கு முன்னாடி பரஞ்சோதி என்பது. அந்த பரஞ்சோதி என்பவர் தான் நரசிம்மவர்ம பல்லவனுக்கு படைத்தளபதியாக இருந்து வாதாபி வரை சென்று சண்டையிட்டவர். ஏன் வாதாபி பண்ணான்னா, வாதாபி என்பது மேலை சாளுக்கியர்களுடைய இது தற்போது ஆந்திரா கிட்டக்க இருக்கிறது. அந்த மேலை சாளுக்கியர்கள் இந்த மகேந்திரவர்ம பல்லவனை வெற்றி கொண்டார்கள் வரலாறு. அதனால் அவனுடைய மகனாகிய நரசிம்மவர்ம பல்லவன் படையெடுத்து சென்று இந்த மேலை சாளுக்கியர்களை வென்று வாதாபி நகரத்தை கைப்பற்றி கொண்டு வெற்றி பெற்று வருகிறான். அப்போ அந்த வாதாபி நகரத்தினுடைய கோட்டை வாசல் இருந்த பிள்ளையார் தான் பரஞ்சோதி என்று சொல்லக்கூடிய சிறுதொண்டர் சேனாதிபதியாக சென்று சண்டையிட்டு அந்த பிள்ளையாரை எடுத்துக்கொண்டு தன்னுடைய சொந்த ஊராகிய திருச்செங்காட்டங்குடியிலே கணபதீச்சரம் என்ற கோயிலிலே அந்த பிள்ளையாரை ஸ்தாபிக்கிறார். நீங்கள் இப்போவும் திருச்செங்காட்டங்குடி போனீங்கன்னா வாதாபி கணபதி என்று அந்த தனி சன்னதியாக அந்த விநாயகர் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே சிறுதொண்டர் பரஞ்சோதி என்ற பெயரிலே சேனாதிபதியாக இருந்த பொழுது வாதாபி, இன்றைக்கு அந்த நகரம் பாதாமி என்று அழைக்கப்படுகிறது. பழைய காலத்து பெயர் வாதாபி என்பது, இப்பொழுதுக்கு அது பாதாமியின் பெயர். இப்போ போனீங்கன்னாலும் அந்த நகரத்தினுடைய இடிபாடுகளை, அங்கே பல்லவர்களால் சிதைக்கப்பட்ட அந்த ஆலயங்களை எல்லாம் பார்க்கலாம். அங்கிருந்த விநாயகரை கொண்டு செங்காட்டங்குடியிலே அவர் பிரதிஷ்டை செய்தார். இந்த நரசிம்மவர்ம பல்லவனுடைய படைத்தலைவியாக இருந்தபோது இந்த நரசிம்மவர்ம பல்லவனுடைய தந்தை தான் மகேந்திரவர்ம பல்லவன் என்பது. அவன்தான் திருநாவுக்கரசு நாயனாருக்கு இந்த 4 தண்டனைகளையும் கொடுத்தவன். ஆனால் அந்த மகேந்திரவர்ம பல்லவன் மிகப்பெரிய ஒரு ஓவியக்காரனாக இருந்தான்.
சித்திரக்கார புலி என்பது அவனுக்கு ஒரு டைட்டில் இருந்தது. மிகப்பெரிய கலா ரசிகனாக இருந்தான். கலா ரசிகன் சொன்னால் சங்கீதத்திலே மிகப்பெரிய ஒரு கெட்டிக்காரனாக இருந்தான். நம்ம இப்போ வீணை, யாழ் வீணை என்று சொல்வதற்கெல்லாம் 5 தந்திகள் இருக்கும். ஆனால் அவன் 9 தந்திகளை கொண்ட ஒரு வீணையை கண்டுபிடித்தான். அந்த 9 தந்திகள் கொண்ட வீணையை வாசிக்கின்ற வல்லமே அவன் ஒருவனுக்கு மட்டும்தான் இருந்தது. மகேந்திரவர்ம பல்லவனுக்கு மட்டும்தான் இருந்தது. வேறு யாராலும் அந்த வீணையை வாசிக்க இயலாது. சங்கீதஜாரணி என்று நினைக்கிறேன், எனக்கு பெயர் சரியாக தற்போது நினைவில் இல்லை. அப்படிப்பட்ட யாழை தானாகவே உருவாக்கி அதற்கான அந்த சங்கீத நோட்ஸ் என்று சொல்வார், அதை எப்படி வாசிப்பது என்ற வரைமுறைகளை எல்லாம் கற்பித்து அதை வாசித்தவன் மகேந்திரவர்ம பல்லவன். அந்த பார்க்கணும் என்று சொன்னால், புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் குடுமியான் மலை என்ற ஒரு ஊர் இப்போவும் இருக்கு. அங்கே ஒரு குடவரை கோயில், மகேந்திரவர்ம பல்லவனாலே கட்டப்பட்ட குடவரை கோயில் ஒன்று இருக்கு. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய, பார்க்க வேண்டிய அற்புதமான கோயில் அது. 16 தூண்களிலும் 16 சிற்பங்கள் மிக அற்புதமாக குடையப்பட்டிருக்கும். ஒரு சிறு குன்றை அப்படியே ஒரு படிகளோடு சேர்ந்த ஒரு சிவ ஆலயமாக வடிவமைத்திருக்கிறான். அதெல்லாம் விட மிகச் சிறப்பு என்னென்னா, ஒரு பெரும் பாறையினுடைய சரிவு. நீங்கள் குடுமியான் மேலே போய் பாருங்கள், கோயிலினுடைய பின்புறத்தில் அந்த பாறையினுடைய சரிவில் அவன் தயாரித்த அந்த வீணையை பற்றிய முழு விவரங்களையும் கல்வெட்டாக அடித்திருக்கிறான். அதை வாசிப்பது எப்படி, தயாரிப்பது எப்படி, அதனுடைய நோட்ஸ் என்ன என்பதை இன்றைக்கும் இங்கே போனால் பார்க்கலாம். தொல்பொருள் துறையினர் அதை ஒரு கம்பி வேலியிட்டு அதை அடைத்திருக்காங்க. கீழேருந்து உயரத்தில் இருக்கும், கொஞ்சம் உயரக்கிற கீழேருந்து நின்று பார்க்கலாம். அந்த அளவுக்கு மிகச் சிறப்பாக அந்த வீணையை வாசிக்கின்ற வல்லமை பெற்றவனாக இந்த மகேந்திரவர்ம பல்லவன் இருந்திருக்கிறான். மற்றொரு சிறப்பு, பிராகிருத மொழியில் மத்த விலாச பிரகசனம் என்று ஒரு நாடகம் எழுதியிருக்கிறான். இந்த நாடகம் பௌத்தர்களை கிண்டல் செய்வதாக, பௌத்தர்களுடைய நடவடிக்கைகளை, அவர்களுடைய கொள்கைகளை எல்லாம், ஏன்னா சமண சமயத்தை சார்ந்தவன், அதனால் பௌத்த மதத்தை கண்டனம் செய்து அதை நக்கல் செய்து நையாண்டி செய்து மத்த விலாச பிரகசனம் என்று பிராகிருத மொழியில் ஒரு நூலும் ஒரு நாடகமும் அவன் எழுதியிருக்கிறான். இது எல்லாவற்றையும் விட அவனுடைய சிறப்பு என்னவென்றால், குடவரை கோயில்கள் என்ற ஒன்றை தமிழகத்தில் ஏற்படுத்தியது மகேந்திரவர்ம பல்லவன். அவனுக்கு பின்னாலே அவன் மகன் நரசிம்மவர்ம பல்லவன், அவனுக்கு பின்னாலே அவன் மகன் ராஜசிம்ம பல்லவன். இந்த ராஜசிம்ம பல்லவன் யாருன்னாக்கா, நம்முடைய நாயன்மார் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். பூசலார் நாயனார் என்பவர் திருநின்ற ஊரில் யோசித்து இறைவனுக்கு மனத்திலே கோயில் கட்டினார் என்றும், அதே நேரத்திலே பல்லவ மன்னன் கற்கோயில் கட்டினான் என்றும் நம்ம வரலாறு பார்க்கணும். இறைவன் சிவபெருமான் அந்த கற்கோயிலுக்கு நான் வர முடியாது, பூசலாருடைய கோயிலுக்கு போகிறேன், நீ வேறொரு நாளில் கும்பாபிஷேகம் வைத்துக்கொள் என்று அந்த மன்னனுடைய கனவிலே தோன்றி சொன்னார் என்ற வரலாறு. அந்த மன்னன் ராஜசிம்ம பல்லவன் தான். அவன் கட்டிய கைலாசநாதர் ஆலயம் இன்றைக்கும் காஞ்சிபுரத்தில் இருக்கிறது. வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய அற்புதமான கோவில். முழுக்க முழுக்க அந்த சாண்ட் ஸ்டோன்ஸ் என்று சொல்வார்கள், மணல் பாறைகளால், மணல் கற்களினாலே அற்புதமாக வடிவமைக்கப்பட்ட கோயில் அந்த காஞ்சி கைலாசநாதர் கோயில். வாய்ப்பு இருப்பவர்கள் சென்று தரிசிங்க. ரொம்ப அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட அற்புதமான கோவில். அப்படி அந்த ராஜசிம்ம பல்லவனும் இவனுடைய பரம்பரையிலே வந்தவர்கள். மாமல்லபுரத்தில் இன்றைக்கு நம்ம காணுகின்ற அந்த சிற்ப காட்சிகள் எல்லாவற்றையும் தொடங்கியவன் மகேந்திரவர்ம பல்லவன், முடித்தவன் நரசிம்மவர்ம பல்லவன், அவனுடைய மகன். இந்த மகேந்திரவர்ம பல்லவன் இப்படி குடைவரை கோயில்களை எல்லாம் கட்டி சைவத்திற்கு மிகப்பெரிய தொண்டு செய்திருக்கிறான். திருச்சி எல்லாரும் போயிருப்பீங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் சொல்லு, அது மாதிரி நிறையா கட்டியிருக்கான். இந்த குணபரவீச்சரம் மாதிரி மண்டகப்பட்டு, குரங்கனில் முட்டம், அந்த மாதிரி நிறைய மகேந்திரவாடி என்ற பல இடங்களில் குடவரை கோயில் கட்டியிருக்கான். குடவரைன்னு சொன்னாலே மகேந்திரவர்ம பல்லவன். அவருக்கு முன்னாடி பிற்கால பாண்டியர்களும் குடவரை சேர்க்கார். இப்போ பிள்ளையார்பட்டி பிள்ளையார் பிற்கால பாண்டியர்களுடைய குடவரை கோயில், அதான் பிள்ளையார்பட்டி பிள்ளையார் நம்ம தரிசனம் பண்ணுறது. ஆனால் இவன் இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஆங்காங்கே மகேந்திரவர்ம பல்லவன் கட்டியிருக்கான். குறிப்பாக ஒரு இடம் நம்ம பார்க்கலாம்னா, திருச்சிராப்பள்ளிக்கு செல்பவர்கள்
மலைக்கோட்டை கோயிலுக்கு போகிறோம். தாயுமானவர் சந்நிதியிலிருந்து மேலே உச்சி பிள்ளையார் ஆலயத்திற்கு நம்ம செல்லுகின்ற பொழுது இடப்புறத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மண்டபம் ஒன்று, சின்ன ஒரு இது மாதிரி பந்தல் மாதிரி ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு மண்டபம், 2 தூண்களோடு ஒரு மண்டபம் இருக்கும். அது உள்ளுக்குள்ளே நிறைய கல்வெட்டுகளும், ஒரு பக்கத்தில் ஒரு புடைப்பு சிற்பம், கல்லுனான மலையை குடைஞ்சு மலையிலிருந்து கட்டப்பட்ட புடைப்பு சிற்பம். அது சிவபெருமானுடைய கங்காதரர் தோற்றம் அதில் இருக்கும். கீழே ஒருவர் குனிஞ்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி, காலை கீழே குனிஞ்சு கும்பிட்ற மாதிரி உருவம் இருக்கும். அந்த உருவம் மகேந்திரவர்ம பல்லவனுடைய உருவம். அந்த கங்காதரருடைய சிற்பத்தை வெடித்து அங்கே ஒரு கல்வெட்டில் அவன் சொல்லுகிறான், கங்காதரருக்கு செங்கல் இல்லாமல், மரம் இல்லாமல், உலோகம் இல்லாமல் இப்படி ஒரு ஆலயத்தை எடுப்பித்தேன் என்று ஒரு கல்வெட்டு அங்கே மகேந்திரவர்ம பல்லவனுடைய கல்வெட்டு அந்த மண்டபத்தில் இருக்குது. முன்னாடி அந்த மண்டபம் ஓப்பனாக இருந்துச்சு. இப்போ அண்மையில் தொல்வரித்துறையினர் அதை கம்பி மாதிரி அடைச்சி கேட் போட்டு பூட்டியிருக்காங்க. திருச்சிராப்பள்ளிக்கு செல்பவர்கள், மலைக்கோட்டை செல்பவர்கள் கண்டிப்பாக அதை பாருங்கள். அந்த மாதிரி திருச்சியில் 2-3 இடங்கள்ல அந்த மாதிரி மண்டபங்கள் எல்லாம் இருக்குது. இது மகேந்திரவர்ம பல்லவனுடைய ஒரு அற்புதமான சரித்திரம். அப்பேற்பட்ட மன்னன் இப்பொழுது சமண சமயத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறினான். அவனை மாற்றுவித்தவர் திருநாவுக்கரசு நாயனார். அதன் பிறகு திருவதிகையிலே இருந்து சில காலம் இருந்த பிறகு அவர் பல தலங்களுக்கும் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்ற முறையிலே திருவதிகையிலிருந்து புறப்பட்டு தமிழ்நாட்டுக்கு பயணம் செய்ய அவருடைய யாத்திரையை தொடங்கினார். எந்தெந்த ஊர்களுக்கு சென்றார், என்னென்ன அனுபவங்கள் பெற்றார், பெருமானுடைய திருவருள் அவருக்கு எப்படி துணை நின்றது என்பதை தொடர்ந்து நாம் அடுத்த வாரத்திலே சிந்திக்கலாம். இன்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.